அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு 2 நாளா போடல. இடையில 1 நாள் போட்டிருந்தோம். அப்புறம் போடல. ஒரு சின்ன அப்டேட் இருந்ததுனால அது போடாம பெண்டிங்லயே இருந்தது. கொஞ்சம் மாத்தி ஏன்னா இந்த வீக்லி லெவல் ஒவ்வொரு சம்டைம்ஸ் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆயிட்டு நமக்கு இன்ட்ராடே டார்கெட் அடிக்காம போயிருது. அப்ப அந்த மாரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு அந்த புது விதமான நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். வீக்லியோட இன்ட்ராடேவும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஆக்சுவலா நம்ம சொல்லும்போது, மார்க்கெட் வந்துட்டு 24,933க்கு மேல தான் பை அப்போ சொல்லியிருந்தோம். 735 கீழ செல் புல்லோ சொல்லியிருந்தோம். செல் புல்லோ ஸ்டேபிள் ஆச்சு. பட் வந்துட்டு, இங்க ரொம்ப நேரமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம டார்கெட் 24,565 சொல்லியிருந்தோம். ரொம்ப நேரமாவே ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுருந்தது. அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த வீக்லியோட சப்போர்ட் தான். இங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் 2, 3, 2, 3, 4 தடவ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டேன். ஏன் இங்க நிக்குதுங்கிறதுக்கு மெசேஜ் போட்டு 24,680 பிரேக் பண்ணா மட்டும் தான் ஃபர்தரா டவுன் ஆகும். அப்புறம் தான் டார்கெட் ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. அப்போ இதுதான் இங்க வந்துட்டு ப்ளே பண்ணுது. ஏன்னா, ஒரு ஒரு சிலர் வந்துட்டு தினமும் பார்த்தீங்கன்னா, அத பண்ணுவாங்க. தினசரி வர்த்தகம் பண்ணுவாங்க. தினசரி பண்றவங்க தினசரி பண்ணிக்குவாங்க. வாரத்துல 1 நாள் எடுத்துட்டு வாரம், வாரம் வியாழக்கிழமை குளோஸ் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாரம் எடுத்துட்டு அந்த வாரத்துக்கு வியாழக்கிழமை தான் அத குளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு போன வாரம் நடந்த சின்ன, சின்ன பிரச்சனைகளுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. இப்ப அதையெல்லாம் சேர்த்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொண்டு போயிடலாம். அ அதே மாரி ஆட்டோ ட்ரேடிங்லயும் நெறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்குது. எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க என்ட்ரி எடுக்குதுன்னா, இங்க என்ட்ரி எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா இடையில ஒரு இடத்துல ஒரு 25 பாயிண்ட்ஸ்ல ஆவரேஜ் பண்ற மாரி நம்ம குடுத்துருக்குறோம். ஏன்னா, அங்க ஆவரேஜ் பண்ணிருச்சுன்னு சொன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தாலும் வெளியில போயிடலாம் நம்ம. என்ட்ரி பிளேஸ்க்கு வந்தாட்டி வெளியில போற மாரி நம்ம வந்துட்டு அத ஆவரேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். சரிங்களா? அதையெல்லாம் நாளையிலருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே லைவ்ல இருக்கிறவங்க, அ நான் சொல்ற வரைக்கும் பேப்பர்லயே கன்டின்யூ பண்ணுங்க. அதாவது நாளைக்கு பேப்பர்லயே கன்டின்யூ ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் கம்மிங் வீக் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டடி போகட்டும். ஏன்னா, இது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கு இல்லையா? பழசுலருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்குது. மத்தபடி லெவல்ஸ் எல்லாம் சேம் தான். அதுல மாற்றம் இல்ல. இந்த என்ட்ரி லொகேஷன் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் மத்த லெவல்ஸ பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால, அதனால பேப்பர்லயே இருக்கட்டும். நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பேப்பர்லயே ரன் பண்ணிக்கலாம். அடிஷனலா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் நம்ம இன்னையிலருந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாக்ஸ் வந்துட்டு லெவலா டிஸ்கஸ் பண்ணா வீடியோ பெருசாயிரும். அப்ப லெவலா வேண்டாம். அப்போ அதை வந்துட்டு நம்ம அ இந்த இதுல ஆட்டோ ட்ரேடிங்ல போட்டு அதையும் வந்துட்டு என்ன எப்படி போச்சு அப்படிங்கிறது வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரே நிமிஷம். சரி. ஓகே. இப்போ வீக்லிய சேர்த்து நம்ம வித்தியாசமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா டிஸ்கஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டோட க்ளோஸ் 24,627ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 24,607ல தான் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. அப்போ இதோட லெவல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஒரே நிமிஷம். ஓகே. ஒரே நிமிஷம். லெவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்லியோடது. இப்போ வீக்லி வந்துட்டு 24,627ல க்ளோஸ் ஆயிருக்குது. அப்போ இதோட சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து பை அப்போ ஸ்டார்ட் ஆகுறத சொல்லிடலாம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. வீக்லியோடது அ வீக்லியோட செல் பிலோ. எப்படி போடலாம்னா, இப்படி போட்டுக்கலாம். வீக்லி செல் பிலோ வந்து ஏன்னா 24,627ல க்ளோஸ் ஆனதுனால இந்த லெவல டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வீக்லியோட செல் பிலோ வந்துட்டு 24,499ல இருக்குது. 499க்கு கீழ வீக்லி செல் பிலோ ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் ஒரு டார்கெட் தான் குடுப்போம் நம்ம. 2வது டார்கெட் குடுக்கறது இல்ல. ஓகேங்களா? இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,300
89. 24,389. ஒரு ஒரு லெவல் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீக்லி பை அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் பை அப்போ அதோட செல்குல டிஸ்கஸ் பண்ணிட்டு, அ இதைய பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ராடேயும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதோட நார்மல் பை அபோவ் எப்பயும் போல நம்ம இன்ட்ராடேல டிஸ்கஸ் பண்றது பண்ணிக்கலாம். நார்மல் பை அபோவ்ங்கிறது வீக்லிக்கு மட்டும் வீக்லின்னு போட்டுறலாம். மந்த்லிக்கு நம்ம பண்ண வேண்டாம். அது போட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதோட நார்மல் செல் பிலோ. ஏன்னா இது வந்துட்டு 24,499ல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக தான் நான் இத சொல்றேன். அது கீழ போனா தான் செல் பிலோ ஆகும். நார்மல் செல் பிலோ வந்துட்டு $627ல க்ளோஸ் ஆயிருக்கா? ஓகே. இது 7 சினாரியோ வரும். நம்ம வழக்கம் போல எப்பயும் போல டிஸ்கஸ் பண்ணிருவோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு எங்க செல் பிலோ ஸ்டேபிளா இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். நார்மல் செல் பிலோங்கிறது பார்த்தீங்கன்னா, 24,810க்கு கீழ இருக்குது. 24,810க்கு கீழ இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,728ம் 24,594மாக இருக்கும். அதுக்கடுத்தது கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா, அதோட செல் பிலோ 25,063 கீழ இருக்கும். அதோட டார்கெட் 24,982ம் 24,982ம் 24,848மாக இருக்கும். அதுக்கடுத்தது கேப் டவுன் செல் பிலோவா இருந்ததுன்னா, இப்ப ஏன் அந்த மேல வீக்லியோடத ஷேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு இப்ப புரியும். 24,556க்கு கீழ இருக்குது. 24,556 கீழ இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,475ம் 24,341மாக இருக்கும். இப்போ இதுல டிஃபரெண்ட் தெரிஞ்சது இல்லைங்களா? 24,499 கீழ செல் பிலோ ஸ்டேபிள் ஆகணும். ஆக்சுவலா கரெக்ட்டுங்களா? அப்ப 24,499ங்கிறதுனால இங்க இருக்கிற 24,475 டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி 499ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அங்கருந்து ரிட்டர்ன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதை உடைச்சதுன்னா செகண்ட் டார்கெட் 24,341 சொல்லியிருக்கிறோம். பட் 24,389 அங்க வந்து டார்கெட்டா இருக்குது. அப்ப 24,389 ரிட்டர்ன் ஆயிரும். பொசிஷன் இருந்ததுன்னா அந்த லெவல் வந்து நம்ம வந்துட்டு குடுக்கறது பெஸ்ட். ஏன்னா அது வீக்லியோடது. சரிங்களா? 4வது நம்ம கேப் டவுன் சொல்லுவோம். அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரொம்ப கேப் டவுன் ஆச்சுன்னா 24,303க்கு கீழ செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,263 24,203மாக இருக்கும். இது செல் சைடு. வீக்லியோட ஒரு லெவல் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். வேணும்னா 2வது லெவல் நம்ம 2வது லெவல் வேணும்னா ஷேர் பண்ணலாம். பட் ஒரே நிமிஷம். சரி பண்ணிக்கலாம். 2 லெவல் வேணா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். வீக்லியோட அடுத்த செல் பிலோ வேணா ஷேர் பண்ணிக்கலாம். இருபத்தி 24,351க்கு கீழ அடுத்த செல் பிலோ ஸ்டார்ட் ஆகும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,168 இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ
அப்போ பாருங்க இந்த 341க்கு இங்கே 351 இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு கணக்குல வச்சுக்கலாம். சரி, லெவல் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அடுத்தது பை சைடு போட்டுக்கலாம். ஓகே. இதே தான் வீக்லி பை அபோ போடுவோம். 2 பை அபோ போடுவோம். வீக்லி பை அபோ வந்துட்டு 24,779க்கு மேல இருக்கு. 24,779க்கு மேல தான் பை அபோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்கிற சினாரியோவில் இதுக்கு மேலே போனால் தான் பை அபோ ஸ்டார்ட் ஆகும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,889. 24,889. அப்புறம் ரெண்டாவது வேணால் செட் போட்டுக்கலாம். வீக்லி சப்போஸ் நாளைக்கு கேப் அப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் இந்த ரெண்டாவது லெவல். இது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நாளைக்கு இதிலே அப்டேட் பண்ணிடுறேன். இருந்தாலும் இதிலே போட்டுக்கலாம் நம்ம. அதோடது பார்த்தீங்கன்னா 24,927க்கு மேலே பை அபோ. 927க்கு மேலே பை அபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,110. இது வீக்லியோடது. இப்போது நம்மளோட இன்ட்ராடேக்கு வருவோம். நார்மல் பை அபோங்கிறது நார்மல் பை அபோ அப்படிங்கிறது 24,616க்கு மேலே இருக்குது. 24,616க்கு மேலே இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,712, 24,832மாக இருக்கும். அதுக்கடுத்தது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,363க்கு மேலே பை அபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,459, 24,578மாக இருக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது லெவல் தான். லெவல்லாம் மாறாது. பட் வந்துட்டு இந்த எந்த இப்போ இங்கே பை அபோ இது இருக்கு இல்லையா, அதுக்கு பொதுவாக இந்த பை அபோக்கு பொதுவாக இது கூட வரலாம். இது பை அபோவாகி இது டார்கெட்டாக கூட இருக்கலாம். நான் காலையில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா ஆட்டோ ட்ரேடிங்கில் அப்படி தான் கொடுத்துருப்பேன் நான். ஓகேங்களா. அடுத்தது நான் கேப் அப்பில் பார்த்தீங்கன்னா 24,870க்கு மேலே பை அபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,870க்கு மேலே பை அபோ. 24,966, 24,966, 25,085மாக இருக்கும். ரொம்ப கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 25,123க்கு மேலே பை அபோ. அதோட டார்கெட் 25,163, 25,223மாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, மாடிஃபிகேஷன் வேணும்னா உங்களோட ஐடியாவும் நீங்கள் கொடுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி போடலாம். வீக்லி லெவல் போடுறதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். ஏதாவது அங்கே ஒரு சப்போர்ட்டு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீக்லி லெவல். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நாளைக்கோட மார்க்கெட் ரேஞ்சிங் போட்டுடலாம். வீக்லியோட மார்க்கெட் ரேஞ்சையும் நம்ம இங்கே போட்டுடலாம். எப்படி போடலாம்னா தனியாக போட்டுடலாம். வீக்லி ரேஞ்சு அப்படிங்கிறதையும் போட்டுடலாம். டெய்லி ரேஞ்ச் அதை எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம்.
சரி. ஓகே. இப்ப இந்த வீக்லி ரேஞ்சுங்கிறது நம்ம விக்ஸ வச்சு இந்தியா விக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை வச்சு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறேன். வீக்லி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 24,218லேருந்து 25,035 வரைக்கும் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அப்ப ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் வருதுங்க? 800 பாயிண்ட் வருதா? 800 பாயிண்ட்டுக்குள்ள தான் வீக்லி இருக்கும். டெய்லி ரேஞ்ச் நாளைக்கோடது பார்த்தீங்கன்னா, 24,472லேருந்து 782 வரைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு அ 310 பாயிண்ட் அதுக்குள்ள இருக்கலாம். அதான் ஹை, லோ நான் சொல்றது. இதுக்குள்ள தான் இருக்கும். சப்போஸ் விக்ஸோட வேல்யூ ஏதாவது மாறுச்சுன்னா, இந்த லெவல் வந்து மாறலாம். எதுக்கு நான் காலையில 9:30க்கு ஒரு தடவ இந்த டெய்லி ரேஞ்ச் மட்டும் போட்டு விட்டுருவேன். வீக்லி ரேஞ்ச் இதே தான். இன்னைக்கு க்ளோஸ் வச்சு போட்டுக்கலாம். டெய்லி ரேஞ்ச் மட்டும் நானு மேக்ஸிமம் என்ன அதாவது என்ன வருதுங்கிறத 9:30க்கு நானு வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டுர்றேன். ஓகேங்களா? ஓகே. லெவல் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசா போயிடுச்சோ? ஓகே. இப்படி இருந்தா தான் சரியா வரும். ம். இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல. இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்ம அடுத்த சக்சஸ்க்கு நோக்கி போ முடியும். ஓகேங்களா? லெவல் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.